வணக்கம் லங்காஃபோ ஊடக உறவுகளே, மற்றும் ஒரு அழகிய காணொலி ஊடாக உங்களை சந்திப்பதில் நாம் மகிழ்வடைகிறோம். இவருடைய பெயர் உலகில் அதிகம் பேசப்பட்ட பெயர், அதுவே டொனால்ட் ஜோன் ட்ரம்ப். 1946 ஜூன் 14 இவர் பிறந்தார். அமெரிக்க தொழிலதிபராகவும் அரசியல்வாதியாகவும் இவர் மிளர்ந்தார். ஐக்கிய அமெரிக்காவின் 45வது அரசு தலைவரும் இவர் ஆவார். குடியரசுக் கட்சி வேட்பாளராக 2016 தேர்தலில் போட்டியிட்டு மக்களாட்சி கட்சி வேட்பாளர் ஹிலாரி கிளின்டனை 2016 நவம்பர் 9 வென்றார். அமெரிக்க வரலாற்றில் அதிக வயதில், குறிப்பாக 70 வயதில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள முதலாவது அரசு தலைவர் இவர் ஆவார். இவர் ட்ரம்ப் குழுமத்தின் தலைவராக உள்ளார். இவருடைய தொழில் வாழ்வில் இவர் உலகம் முழுவதும் அலுவலக கட்டடங்கள், சூதாட்ட விடுதிகள், தங்கும் விடுதிகள், கோல்ஃப் விளையாட்டு திடல்களை அமைத்துள்ளார். ட்ரம்ப் தனது 2020 மறு தேர்தல் முயற்சியில் உதவ வெளிநாட்டு தலையீட்டை கோரியதாகவும் பின்னர் இதற்கான விசாரணையை தடுத்ததாகவும் 2019 கீழவையில் இடம்பெற்ற விசாரணையில் கண்டறியப்பட்டது. ட்ரம்பின் அரசியல் போட்டியாளர்கள் மீது விசாரணைகளை பகிரங்கமாக அறிவிக்க உக்ரைனுக்கு செல்வாக்கு செலுத்துவதற்காக ராணுவ உதவிகளை ட்ரம்ப் தடுத்து நிறுத்தியதாக விசாரணையில் தெரிவிக்கப்பட்டது. 2019 டிசம்பர் 13 அன்று கீழவையில் நடுவர் குழு அதிகார வன்முறை மற்றும் காங்கிரசின் விசாரணை தடை ஆகிய குற்றச்சாட்டுகளுக்கு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர ஒப்புதல் வழங்கியது. இதன்படி 2019 டிசம்பர் 18 அன்று கீழவையில் நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ட்ரம்ப் பிரதிநிதிகள் சபையில் குற்றம் சாட்டப்பட்ட வரலாற்றின் 3வது அமெரிக்க அரசு தலைவர் இவர் ஆவார். அமெரிக்க மேலவையில் சமர்ப்பிக்கப்பட்ட இவ்வழக்கில் 2020 பிப்ரவரி 5 ட்ரம்ப் இரு குற்றச்சாட்டுகளிலும் இருந்து குற்றமற்றவர் என விடுவிக்கப்பட்டார். இவர் நியூயார்க் நகரில் உள்ள குயின்சு புறநகர் பகுதியில் பிரெட் ட்ரம்புவுக்கும் மேரி ட்ரம்புவுக்கும் 1946 ஆண்டு பிறந்து நியூயார்க் நகர பகுதியிலே வளர்ந்தார். இவரின் பெற்றோருக்கு 5 குழந்தைகள். டொனால்ட் ட்ரம்ப் 4வதாக பிறந்தார். இவரின் மூத்த அண்ணன் சீனியர் ட்ரம்ப் போதை பழக்கத்தால் 1981 ஆண்டு உயிரிழந்தார். நீதிபதியாக உள்ள மரியன் மற்றும் எலிசபெத் ராபர்ட் ஆகிய மூவரும் இன்று வரை உள்ளனர். ட்ரம்ப் நியூயார்க் நகரின் போர்த்தம் பல்கலைக்கழகத்தில் ஆகஸ்ட் மாதம் 1964 2 ஆண்டுகள் படித்துவிட்டு பின்னர் பென்சில்வேனியா பல்கலைக்கழகத்தில் வார்டன் பள்ளியில் சேர்ந்து 1968 பொருளாதார துறையில் இளங்கலை பட்டம் பெற்றார். அங்கு படித்த போது குடும்ப நிறுவனமான எலிசபெத் ட்ரம்ப் அண்ட் சன் தந்தை வழி பாட்டி பேரில் இருந்த நிறுவனம் ஒன்றில் பணியாற்றினார். ட்ரம்ப் வியட்நாம் போரில் சேவையாற்ற தேர்ந்தெடுக்கப்படவில்லை. 1964 முதல் 1968 வரை 4 முறை மாணவர் என்ற முறையில் விலக்கு பெற்றார். 1968 உடல் தகுதியுடன் இருப்பதாக கூறப்பட்ட போதிலும் மருத்துவ காரணங்களுக்காக விலக்கு பெற்றார். கல்லூரியில் படிக்கும் போது தந்தையின் வீட்டுமனை விற்பனை நிறுவனமான எலிசபெத் ட்ரம்ப் அண்ட் சன் குழுமத்தில் பணிபுரிந்தார். 1971 நிறுவனத்தின் முழு பொறுப்பும் இவரிடம் வந்தது. முதல் வேலையாக நிறுவனத்தின் பெயரை ட்ரம்ப் அமைப்பு, ட்ரம்ப் ஆர்கனைசேஷன் என மாற்றினார். 1973 அந்நிறுவனத்தின் தலைவராகவும் மாறினார். அவ்வாண்டு இவரும் இவரின் தந்தையும் கருப்பின மக்களுக்கு எதிராக செயற்பட்டமையினால் நீதித்துறையினால் கண்டிக்கப்பட்டனர். இதன் காரணமாக அனைவரது கவனத்தையும் பெற்றனர். ட்ரம்பின் பணியில் முதல் பெரிய திட்டம் எதுவெனில் 1978 மென்காட்டனில் உள்ள கிராண்ட் அயட் ஹோட்டலை மீள் புத்துணர்வு செய்து உலகுக்கு அறிமுகம் செய்தனர். ட்ரம்ப் டவர் என்ற 58 அடுக்குமாடி கட்டடத்தை மென்ஹாட்டனில் நடுப்பகுதியில் கட்ட 1978 பேச்சுவார்த்தைகளை முடித்து 1983 அக்கட்டடத்தை கட்டி முடித்தார். இதில் ட்ரம்பின் வீடும் அவருடைய தலைமை அலுவலகமும் காணப்படுகின்ற அதே வேளை அப்பகுதியில் தான் அப்ரெண்டிஸ் என்ற தொடர் எடுக்கப்பட்டது. இங்கு தொலைக்காட்சி தொடருக்கான முழு அரங்கமும் காணப்படுகிறது. இவர் திரைப்படங்களிலும் தொலைக்காட்சி தொடர்களிலும் சிறு வேடத்தில் நடித்துள்ளார். 2004 2015 வரை NBC தொலைக்காட்சியில்
தி அப்பெண்டிசு என்ற தொடரில் நடித்ததுடன் அதன் இணை தயாரிப்பாளராகவும் காணப்பட்டார். இது இவரை நாடு முழுவதும் அறிமுகம் செய்தது. 2000 ஆண்டில் சீர்திருத்த கட்சி சார்பில் அமெரிக்க அதிபர் தேர்தல் போட்டியில் மனு அனுப்பினார். ஆனால் கட்சி தேர்தலில் வெற்றி பெறவில்லை. 2000 ஆண்டு கட்சி சாரா வேட்பாளராக அதிபர் பதவிக்கு போட்டியிட நினைத்தார். அதுபோலவே 2008, 2012 ஆண்டுகளிலும் நினைத்தார். பின்னர் 2014 ஆண்டு ஆளுநர் பதவிக்கு போட்டியிட நினைத்தார். ஜூன் 2015 குடியரசுக் கட்சி சார்பில் அதிபர் பதவிக்கு போட்டியிடப் போவதாக அறிவித்தார். மே 2016 இவரை எதிர்த்த அனைவரையும் போட்டியிலிருந்து விலக்கியதால் ஜூலை மாதம் கிளீவ்லண்டில் நடந்த குடியரசுக் கட்சியின் பேரவையில் அதிகாரப்பூர்வமாக குடியரசுக் கட்சி வேட்பாளராக இவர் அறிவிக்கப்பட்டார். இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.